பூரி கிழங்கு பிடிக்காதவங்க ஏறக்குறைய இல்லைன்னே சொல்லலாம். வாங்க அந்த கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றி ஹீட் ஆனதும் கடுகு சோம்பு போட்டு பொரிஞ்சதும் கட் பண்ணினா ஒரு பல்லாரியை போட்டு வதக்கி கூடவே 4 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா நம்ம அதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். அந்த மஞ்சளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிடணும். வேக வச்ச மசித்த ஒரு 4 உருளைக்கிழங்கு உள்ளே போட்டு கிளறி விட்டு 1 டம்ளர் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி குருமா பதத்துக்கு வர்ற மாதிரி பார்த்துக்கணும். நல்லா கொதித்ததும் 1 ஸ்பூன் அரிசி மாவில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து குருமாவில் ஊற்றிக்கலாம். இது குருமா நீத்து போகாமல் இருக்கிறது அப்படி பண்ணுறோம். வேண்டாம்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். நறுக்கின கொத்தமல்லி தலையை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அதுக்கப்புறமா நம்ம ஒரு 3 பூரியை எடுத்து வச்சு சூடாக கிழங்கு மசாலாவை எடுத்து வச்சு சாப்பிட அருமையாக இருக்கும். நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.